Taste the Daily. மணிப்பூர் மாநிலத்தில் நடைபெற்ற வன்முறைகளால் இடம்பெயர்ந்த குக்கி இன மக்கள் மீண்டும் ஊர் திரும்பாமல் உள்ளதால் நாடாளுமன்ற தேர்தலில் அவர்கள் வாக்களிப்பதில் சிக்கல் எழுந்துள்ளது. இதுகுறித்து களத்திலிருந்து நமது செய்தியாளர் பாலவெற்றிவேல் அளித்துள்ள கூடுதல் தகவல்களை தற்போது பார்க்கலாம். மணிப்பூர் மாநிலத்தின் தலைநகரான இம்பாலில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய வணிக வீதியான நியூ சக்கான் அப்படிங்கிற ஒரு பகுதியில தான் நம்ம இருக்கிறோம். சென்னையில எப்படி டி நகர் சொல்லுவாங்களோ அதே மாதிரி இம்பால் நகரத்துல இந்த வீதி இருக்குது. ஆனால் மணிப்பூர்ல கடந்த வருடம் மே மாதம் ஏற்பட்ட வன்முறை போராட்டம் காரணமாக இந்த வீதிகளில் இருக்கிற குக்கி இனத்தவரோட கடைகள் அடித்து நொறுக்கப்பட்டிருக்கு. குறிப்பாக எனக்கு இடதுபுறமாக இருக்கக்கூடிய ஒரு வணிக வளாகத்தை நம்ம பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 3 மாடிகள் கொண்ட இந்த வணிக வளாகம் முழுவதுமாக அடித்து நொறுக்கப்பட்டிருக்குது. இது ஒரு குக்கி இனத்தவரோட சொந்தமான இந்த வணிக வளாகத்துல 35க்கும் மேற்பட்ட குக்கி இன மக்கள் பணிபுரிந்தார்கள். 7 மாதங்களுக்கு முன்பு இங்கு இருக்கக்கூடிய மெய்தி போராளிகளால் இந்த கடை அடித்து நொறுக்கப்பட்டது. ஆனால் இன்னமும் நிலைமை சீரடையவில்லை என்பதை இந்த காட்சிகள் நமக்கு உணர்த்துது. அந்த அளவிற்கு இந்த வணிக வளாகத்துக்கு சொந்தமானவர் இன்னமும் காங்போபி போன்ற பகுதிகளில் குக்கி மக்கள் வாழக்கூடிய பகுதிக்கு இடம் நகர்ந்து விட்டார். இங்க பணிபுரிந்த அனைவரும் சென்று விட்டார்கள். ஆனால் அவங்களோட சொத்து ப்ராப்பர்ட்டி எல்லாமே வீதிகள்ல இது போன்ற ஒரு காட்சிகளை தான் நம்ம பார்க்க முடியுது. இது போல இந்த நியூ சக்கான் பகுதிகளில் 10க்கும் மேற்பட்ட கடைகள் உருக்குலைந்து காணப்படுகிறது. இந்த வணிக வளாகத்திற்கு இடதுபுறமாக அமைஞ்சிருக்கிற அந்த மெய்தி இனத்தவரோட கடைகளை நம்மளால பார்க்க முடியுது. இதே போன்றது ஒரு காட்சிகள் தான் இந்த நியூ சக்கான் பகுதிகள் முழுவதுமே இருக்குது. குறிப்பாக இன்னமும் மணிப்பூர்ல உள்ள தலைநகரான இம்பாலிலேயே நிலைமை சரியாகவில்லை என்பதுதான் இந்த காட்சிகள் உணர்த்துது. இதற்கு முன்பு 6 மாதத்துக்கு முன்பு புதிய தலைமுறை நேரடியாக இந்த பகுதிக்கு வந்தபோது எவ்வாறு இருந்ததோ அதே போன்றதொரு ஒரு நிலைதான் நம்மளால பார்க்க முடிகிறது. காவல்துறையினர், ராணுவத்தினர் அதிக அளவுல குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். குக்கி மக்களுடைய சொத்துக்கள், அவர்களுக்கு சொந்தமான வாகனங்கள், வீடுகள் போன்றவை இம்பால் நகரத்துல இன்னமும் இருக்குது. அடித்து நொறுக்கப்பட்ட அந்த காட்சிகளோட இருக்குது. அவர்கள் இன்னமும் பள்ளத்தாக்கு பகுதிகளுக்கு வர முடியாத ஒரு சூழல் நிலவுகிறது. இத்தகைய ஒரு பதற்றமான நிலைமைதான் மணிப்பூர்ல தற்போது நிலவுகிறது. இதற்கு மத்தியில் தான் நாடாளுமன்ற தேர்தலும் நடைபெற உள்ளது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் சுரேந்தருடன் செய்தியாளர் பாலவெற்றிவேல், நவநீத கிருஷ்ணன். Taste the Daily.